எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இங்கு வந்த பொழுது 2015ஆம் ஆண்டிலே நல்லாட்சி என்று சொன்ன நாசமான போற ஆட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி இன்றைக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேனவுடன் தேர்நிலவை கொண்டாடி கொண்டிருந்த சம்பந்தனையா சுமந்திரன் போன்றவர்கள் எத்தனை தடுத்தார்கள், எங்களை போட்டு பிரித்தார்கள். இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் ஐயா போன் எடுப்பார், தம்பி இந்த முறை விடுங்க, அடுத்த முறை பார்க்கலாம், மாவி என்ன எடுப்பார் போல். ஆனால் இன்றைக்கு சிவிகே சிவஞானம் ஐயா அவர் நடுங்குகின்ற விதத்திலே செங்கோலை தூக்கி உடைத்ததன் பின்னர் தான் விக்னேஸ்வரன் ஐயா கூப்பிட்டு சொன்னார், சிவாஜிலிங்கம் தான் இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே ஜனநாயக வழியிலே எவ்வாறு போராட முடியுமோ, ஏன் 2015 30 கீழ் என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் திரு செல்வராஜா கஜேந்திரனும் அதை எதிர்த்த பொழுது நான் தளவில் இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் அதை அவர்களுடன் சேர்ந்து இது ஏமாற்று நாடகம், அடுத்து கெடுக்கின்ற நாடகம், இந்த உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியாது என்று சொன்னவர்கள் நாங்கள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015 ஆகவே இது போன்ற பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பேச முடியும். ஆகவே இன்றைக்கு அவர்கள் நலித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு கஜேந்திரகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார், கொள்கை அடிப்படையிலே தான் சில புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் சில விடயங்களுக்கு செல்வோம் என்று. அந்த வகையிலே நாங்கள் மண்டியிட மாட்டோம், முட்டுக்காலிலே நிற்க மாட்டோம். தோல்வியை தழுவினாலும் நீங்கள் சிங்கள கட்சிகளுடன் சேர்ந்து எங்களுக்கு குழி வரைத்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இன விடுதலையை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து உறுதியோடு போராடுவதற்கு இந்த தமிழ் தேசிய பேரவை தயாராக இருக்கின்றது. நீங்களும் நாங்களுமாக சென்று எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கும் 1.5 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட அந்த அப்பாவி பொதுமக்களுக்குமான உண்மையான அஞ்சலியாக இருக்கும். இதே போல அரசியல் கைதிகள் கட்டாயமாக காணாமல் செய்தவர்கள் 3000 நாட்களை கடந்து வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து தேர்தல்கள் வரும் போகும், பதவிகள் வரும் போகும். ஆனால் நாங்கள் இன விடுதலையை வென்றெடுப்பதற்கு, எங்களுடைய காலத்திலேயே வென்றெடுப்பதற்கு, உறுதியோடு பயணிப்பதற்கு நீங்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.